சாத்புரா காட்டின் ஈரம் தழுவும் நீர்வீழ்ச்சி பகுதியில் பைரவும் அரியனும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பறவைகள் அலறியடித்து பறக்கும் சத்தமும் காடே அதிரம் வகையிலான ஒரு பயங்கரமான கர்ஜனையும் அந்த அமைதியை கிழித்தது. அந்த ஓசையை தேடி அவர்கள் மின்னல் வேகத்தில் சென்றபோது அங்கே கண்களை பறிக்கும் ஒரு அதிசயத்தை கண்டார்கள். பூக்கள் நிறைந்த பள்ளத்தாக்கில் உருகிய தங்கத்தைப் போல ஜொலிக்கும் மென்மையான ரோமங்களை கொண்ட ஸ்வர்ணா என்ற அரிய வகை தங்க நிற புலி ஒரு வெறிபிடித்த ராட்சத கரடியிடம் சிக்கி உயிருக்கு நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த அழகிய உயிரை காப்பாற்ற பைரவ் தன் மலை போன்ற பலத்துடனும் அரியன் தன் காற்று போன்ற வேகத்துடனும் பாய்ந்து சென்று அந்த கரடியை தாக்கினர். ஆனால் அந்த கரடியின் அடர்த்தியான தோலும் கட்டுப்பாடற்ற கோபமும் அவர்களின் தாக்குதல்களை தவிடு பொடியாக்கியது. இருவரும் சோர்வடையத் தொடங்கினர். அப்போதுதான் ஓரமாக ஒதுங்கி நின்ற ஸ்வர்ணா ஒரு முடிவெடுத்தாள். தனக்கு உடல் வலிமை இல்லாவிட்டாலும் இந்த காட்டின் மூளை முடுக்குகள் தனக்கு தெரியும் என்பதை உணர்ந்த அவள் தைரியமாக ஒரு விசித்திரமான ஒலியை எழுப்பி அவர்களை ஒரு முட்புதர் மற்றும் பிசுபிசுப்பான கொடிகள் நிறைந்த இடத்திற்கு வழிநடத்தினாள். அவள் திட்டத்தை புரிந்து கொண்ட பைரவும் அரியனும் அந்த கரடியை ஆக்ரோஷமாக சீண்டி அந்த பொறிக்குள் இழுத்து செல்ல கண்மூடித்தனமாக ஓடி வந்த அந்த ராட்சத கரடி ஸ்வர்ணா விரித்த கொடிவலையில் சிக்கிக்கொண்டு நகர முடியாமல் வீழ்ந்தது. அன்று மாலை சூரியன் மறையும் வேளையில் பைரவின் வலிமை மற்றும் அரியனின் வேகத்தோடு ஸ்வர்ணாவின் புத்திசாலித்தனமும் இணைந்தபோது அவர்கள் மூவரும் காட்டின் அசைக்க முடியாத 3 சக்திகளாக, அதாவது சூரியன், நிலவு மற்றும் தந்தம் என ஒன்றிணைந்து காட்டின் புதிய பாதுகாவலர்களாக மாறினர்.